நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆண்டவா, எல்லாரும் எப்பவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்ப்பா. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அன்புமணி வழங்கும் சுரங்கம். வாழ்க வாழ்க. பல சம்பவங்களின் தொகுப்பு தான் வரலாறு. இதோ எங்கள் தாத்தாவின் வாழ்க்கை வரலாறு. இது சொல்ல மறக்கப்பட்ட கதை அல்ல, அவசியம் சொல்ல வேண்டிய கதை. 1935ஆம் ஆண்டில் சிதம்பரம் செட்டியாருக்கும் பழனி அம்மாளுக்கும் பிறந்த 3ஆம் தவப்புதல்வன் தான் கிருஷ்ணன் செட்டியார். தன்னுடன் பிறந்த 7 சகோதர சகோதரிகளுடன் தேனி கூட்டம் போல் வாழ்ந்த இவர் ஒற்றுமைக்கு இலக்கணம். கடல்களே ஒன்றிணைக்கும் சமுத்திரமும் இவரின் ஒற்றுமையை கண்டால் தோளா தப்பினார். தாயார் இல்லாத குறையை தீர்த்து வைத்தது தன் பெரியப்பா நடேசன் செட்டியார் தான் என்று எங்கள் தாத்தா அடிக்கடி கூறி நாங்கள் கேட்டது. சிறு வயதிலிருந்தே வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்கின்றவர். தன் எண்ணப்படியே வாலிப வயதில் சுபாஷ் சந்திரபோஸ் இராணுவ படையிலிருந்து தன்னை இராணுவத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார். அப்பொழுதே தன் மக்களின் சுதந்திரத்திற்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற வேட்கையோடு வாழ்ந்தவர். இதற்காக தன் உயிரையும் பணையக்க இவர் தயங்கியதில்லை. It's like a suicide attack. இந்த காலகட்டத்தில் தான் இவர் இந்தி, ஜப்பான் போன்ற மொழிகளை கற்றுக்கொண்டார். எங்கள் தாத்தா சுபாஷ் சந்திரபோஸை நேரில் சந்தித்த பாக்கியசாலியும் கூட. ஆம், கோலாலம்பூரில் இந்திய தேசத்தின் சுதந்திர போராட்ட கூட்டம் ஒன்றில் இவர் சுபாஷ் சந்திரபோஸை நேரில் சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்திற்கு அப்புறம் இவரின் இராணுவ ஈடுபாடு இன்னும் அதிகமாக. தான் தன் குடும்பம் என்று இருந்திருக்கலாம், ஆனால் இவரோ நாட்டின் சுதந்திரத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார். அழிக்கணும்னு நினைக்கிற அவனுங்கள உயிரை கொடுக்க ரெடியா இருக்கானுங்க. காப்பாற்றணும்னு நினைக்கிற நாமளும் உயிரை கொடுக்க தயார். 1953இல் தன் தந்தையின் கட்டளைக்கிணங்க தன்னை இராணுவ சேவையிலிருந்து விலகிக் கொண்டார். 21ஆம் தேதி 10ஆம் மாதம் 1959இல் இவர் எங்கள் பாட்டி பழனி அம்மாள் எலாய் பாப்புவை மனமுடித்து இல்லற வாழ்க்கையில் காலை எடுத்து விட்டார். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பதற்கேற்ப இவருக்கு எங்கள் பாட்டி கிடைத்தது உண்மையிலே இறைவன் கொடுத்த வரம் தான். ஏனென்றால் இவர்கள் இருவருக்கும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி. கும்டூர் எஸ்டேட்டில் வாழ்க்கையை தொடர்ந்த இவர்களுக்கு 2 புதல்வன்களும் 5 புதல்விகளும் பிறந்தனர். தன்னை போல் தன் பிள்ளைகளும் வாழ்க்கை கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தவர். தன் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக மிகவும் கடுமையாக உழைத்தவர். அக்காலத்தில் அவர் PVR, அதாவது போலீஸ் வாலண்டியர் ரிசர்வ் என்ற இயக்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அதற்கப்புறம் ஜாசி நீர் வாரியத்தில் சுமார் 25 ஆண்டு காலம் பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். தன் குடும்ப நலத்திற்காக ஓய்வு பெற்றும் அவர் பாதுகாவலராக வேலை பார்த்தவர். இந்நேரத்திலும் தன் பிள்ளைகள் தீய வழியில் சென்றுவிடக்கூடாது என்பதில் அதிக கவனம் செலுத்தினார். மெட்டியொலி நாடகத்தில் தன் 5 பெண்களை தேர்வு செய்து கொடுப்பதில் மெட்டியொலி தாத்தா சந்தித்த துன்பத்தை நாம் கண்ணீருடன் பார்த்திருக்கிறோம். ஆனால் எங்கள் தாத்தாவோ தன் 5 பெண் பிள்ளைகளை மட்டுமல்லாமல் 2 ஆண் மகளையும் திருமணம் செய்து தந்து வாழ்க்கையில் கரையேற்றியவர். இன்று வரை தன் பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ ஏதாவது ஒன்று என்றால் முதலில் வந்து நிற்பவர் இவரே. பேரப்பிள்ளையாக நாங்கள் இவரிடம் பார்த்து மெர்சலான விஷயம் பல உண்டு. காலையில் பசாருக்கு சயர் வாங்க செல்வதிலிருந்து இரவு பசாமலம் சென்று பகர் வாங்கி வரும் வரை இவரின் சுறுசுறுப்பு ஓய்ந்ததில்லை. நண்பனோ விரோதியோ வீட்டிற்கு வந்தவரை உபசரிப்பதில் இவரை மிஞ்ச யாரும் இல்லை. நாட்டு நடப்போ வரலாறு இவரிடம் எதை பற்றி கேட்டாலும் கண்டிப்பாக அதற்கு பதில் உண்டு. பாசத்தின் மொத்த உருவம் இவர். நமக்கு உடம்பு சரியில்லை என்றால் உடனே வரும் இவரது அழைப்பு மணி. அதில் தெரியும் இவரது பாசம். நாங்கள் வீட்டில் இருந்தால் உடனே ஓடுவார் அப்பாம்பாளை வாங்க. அதில் தெரியும் இவரது பாசம். நெல்லிக்காவோ மாங்காவோ எது கேட்டாலும் உடனே பறித்து கொடுப்பார். அதில் தெரியும் இவரது பாசம். சாப்பிடும்போது தயிர் ஊற்றி தலப்பாரடி என்று தட்டி கொடுப்பார். அதில் தெரியும் இவரது பாசம். தீபாவளி அன்று எங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து தபலாக எண்ணி தாளம் போடுவார். அதில் தெரியும் இவரது பாசம். சாயங்காலத்தில் தேய்த்தண்ணியும் தாவா பிஸ்கெட்டும் அப்பாம்பாளையும் கோரிங் பிசாவும்
புட்டுமயமும் நமக்காக காத்திருக்கும். அங்கே தெரியும் இவரது பாசம். ஏதாவது தவறு செய்தால் ஓடி வந்து ஓங்கி எத்துவார், நம்மை திருத்துவதற்காக. அங்கே தெரியும் இவரது பாசம். இன்னும் எவ்வளவோ இருக்கு எங்கள் அன்பு தாத்தாவை பற்றி சொல்ல. வீட்டிற்கு நல்ல மகனாகவும், ஒழுக்கமான மாணவனாகவும், அன்பான கணவனாகவும், சிறந்த குடிமகனாகவும், பொறுப்பான தந்தையாகவும், பிரியமான தாத்தாவாகவும் பல அவதாரங்களை எடுத்த எங்கள் கிருஷ்ணன் தாத்தா இன்று தனது 80வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கு எங்கள் இன்றைய கனிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இன்னும் பல்லாண்டு சீரும் சிறப்புமாக வாழ நாம் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போமாக. சாய்ராம். Ready? 1, 2. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Garcia. Happy birthday to you. See you, bye. எப்ப அடுத்த வண்டி அடுத்துப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.